அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ், இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறதா? அரபு நாடுகளோட கூட்டமைப்பில் எடுக்கப்பட்ட அடுத்தடுத்த முடிவுகள். ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் மக்களை கைது பண்ணுங்கன்னே சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவுமே கூட. இல்லை நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். அன்ஆன்சர் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற அரபு நாடுகள் மீது தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம்லாம் பொறுமை இழந்தது போதும், பொங்கி எழு மனோகரான்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் பொங்கி எழுந்திருக்காங்க. அப்படியே அங்கே இருந்த டீயில் இருந்த சூடை விட அவங்கக்கிட்ட இருந்த அந்த சூடு பெருசாக இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப அனல் பறக்கக்கூடிய பேச்சுகள். அந்த அனல் பறக்கிற பேச்சில் ஒரு சில மைக்கடி உருகிருச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஹீட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சம்பவம் மோசமாக இருக்குது. சாதாரண மோசம்ல ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன நகலை போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டும் சரி, மற்ற அப்டேட்டும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க, எனக்கு ஒரு அலசெல்லாம் தயாராக இருங்க. உங்களை இன்றைக்கி எங்கே தெரியுமா நேரம் அழைச்சிட்டு போகிறேன்? தோஹாவை கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. ஏன்னா அங்கே அரபு நாடுகளில் அர்ஜென்ட் சம்மிட் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க, டீயும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். தயார் தானே? போயிட்டே இருக்கலாம். வாங்க, வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இங்கேருந்து கத்தார் போகிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு 2 செய்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படியே போகிற வழியில் நிறைய பேர் அமெரிக்கா பெரிய அளவுக்கு தடை விதிச்சிட்டாங்க, வரி விதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சர், எக்ஸ்போர்ட்டு பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஐயோஹோ இந்தியாவே மூழ்கி விட்டதே அப்படிலாம் நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. போராட்டம் கூட நிறைய பண்ணாங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் மாதத்தோட ட்ரேடு நம்ம ஏற்றுமதி பண்ணது வழக்கமாக நம்ம 6.7% அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதற்கு முன்பு அதாவது 32.89 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணோம். இப்போ 35.10 பில்லியன், அதிகமாக தான் 3 பில்லியன் அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கும். அதனால் அமெரிக்கா வரி விதித்ததுனால இந்தியா எந்த பாதிப்புமே அடையலை. மற்றொரு குறிப்பு என்ன, இறக்குமதி குறைத்திருக்கிறோம் 10%. இதற்கு முன்பு 68.53 பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணோம். இப்போ 61.59 பில்லியன் அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடு டிஃபிசிட், வர்த்தக பற்றாக்குறை இதற்கு முன்பு 26.59 பில்லியனாக இருந்தது. இப்போ 25.7 பில்லியன் அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஸோ எவ்வளோ ஒரு நற்செய்தி. அமெரிக்கா ஏதோ தடை விதிச்சதுனால ஒட்டுமொத்த ஏற்றுமதியுமே பாதிக்கப்பட்டது போல் இங்கே ஒரு பிம்பம் கிரியேட் ஆனிச்சு இல்லையா, அதெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இந்த உலகத்தில், இந்த பறந்து விரிந்த உலகத்தில் அமெரிக்கா மட்டுமே ஒரு உலகம் கிடையாது. நமக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம்லாம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. இன்னும் போக போக இன்னும் பாசிட்டிவாக வரும்னு நினைக்கிறேன் நான். ஒன்று. இரண்டாவது தகவலையும் சொல்லிடுறேன். இப்போ ரஷ்யாவையும் இந்தியாவையும் ஈரான் வழியாக சபகர் போர்ட் வழியமாக கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுறாங்க ரயில்வே ரூட்டு. அந்த வரைபடத்தில் பாருங்களேன், அந்த வரைபடத்தில் ஈரான் வழியாக வருது பார்த்தியா, ஒன்று துர்க்மெனிஸ்தான் வழியாக அந்த பச்சை கலர் ரூட் வருது பார்த்தியா, இன்னொன்று ஆப்கானிஸ்தான் வழியாக. இது ரெண்டுமே ரயில்வே ட்ராக்கு. இதற்காக இந்தியா 1.5 பில்லியன் பக்கம் செலவு பண்ணுறாங்க. இந்த சபகர் போர்ட் இந்தியாவை கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க. இந்தியா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. 2020 இந்தியாவுடைய ரொம்ப 14 இந்தியாவுக்கு ஒரு கண் அந்த இடத்துல. அதனால் இப்போ இனி ஈஸியாக நம்ம மேலே ரஷ்யாவிலிருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரலாம். அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்கே முத்ராவோ மும்பை போர்ட்லேயே கொண்டு சேர்த்திடலாம். ஏன்னா நம்ம வெளிப்படையாக அங்கே ஐரோப்பா கடல் வழியாக நம்ம கொண்டு வரனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்றது நம்மளை விட அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. பொருளாதார போடுறோம், அதை போடுறேன்றாங்க. இப்போ 19ஆம் கட்ட பொருளாதார வேறு பெருசாக பேசுகிறாங்க இல்லையா. அதனால் இனி இந்தியாவுக்கு பெரிய ஒரு பிக் ஜாக்பாட் தான். ஜாக்பாட்லாம் இல்லை, ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக இது நம்ம இறக்குமதி பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு குட் ரிசல்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த தடை, குறிப்பாக அந்த கப்பலில் வர்றதுக்கெல்லாம் நிறைய இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேன்னு அந்த நாடுகள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது, அப்புறம் இவங்கக்கிட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்கணும், அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனி அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ப்ரெஷர் கொடுக்கவே முடியாது. இந்த ஒரு துறைமுகம், இந்த ஒரு பாதை மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா, இப்போ தான் நம்ம போய் இறங்கிட்டோம்ப்பா கத்தாரில் ஒரு அர்ஜென்ட் சம்மிட் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த முஸ்லீம் கண்ட்ரியோட அரப் லீக் சம்மிட் எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான். ஸோ கத்தாரினுடைய
பிஎம்மாக இருக்கட்டும், கத்தாருடைய எமீர் ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி, இவங்க 2 பேர் தான் பெரிய அளவுக்கு எல்லா தலைவர்களும் அடுத்தடுத்து வரவேற்றாங்க. இந்த எல்லா தலைவர்கள் வரவேற்றத்தில் நம்மள ஒரு முக்கியமான ஒரு 6 நாடுகள் தான் ரொம்ப பெருசாக, ரொம்ப விகாரஸாக, ரொம்ப வெறித்தனமாக, ரொம்ப கோபமாக அப்படி கண்ணுலேருந்து கக்குனாங்க. அந்த அளவுக்கு பேசினது. ஸோ அல்தானி அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்ம இது எமர்ஜென்சி சம்மிட் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பைத்தியகாரத்தான தாக்குதல், ஒரு அரகன்ஸான தாக்குதல், இதை நம்ம உடனடியாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் வந்து தான் தோன்றித்தனமாக ஏதோ அரபு நாடுகள் மீது கை வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கான நம்ம பதிலடிகள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். அது அவங்க தான் கத்தாரில் தோஹாவை செலக்ட் பண்ணதே அவங்க தான், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னதும் அவங்க தான், நாங்கள் அரேஞ்ச் பண்ணது நாங்கள், எந்தெந்த பிளேஸ்ன்னு செலக்ட் பண்ணுறது அவங்க தான். அப்போ நீங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு அவங்க தீவிரவாதின்னு தெரியலையா? நீங்கள் தானே பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, அவங்ககிட்ட உட்காரும் போதெல்லாம் நல்லா தானே பேசுகிறீங்க, இதுவாக தான் நல்லா பேசிட்டுல போனீங்க. கடைசியில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கப்போ உட்காந்து டீ குடிங்க, நான் வந்துடுறேன், பின்னாடியே வந்துடுறேன் போங்கன்னு சொல்லிட்டு குண்டு அனுப்புகிறதா? இல்லை நான் கேட்குறேன், நான் குண்டு அனுப்புகிறதான்னு நான் கேட்குறேன் நான். இதுதான் இப்போ கத்தாரினுடைய கோவமே. இந்த தாக்குதலுக்கு நம்ம அன்ஆன்சர்டு பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா, சைலண்ட்டாக நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, இது இனி எங்களுக்கு நிகழ்கிற மாதிரி தான் மற்ற நாடுகளுக்கு நிகழும். அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த கோடிட்ட இடங்களை நிரப்பியே ஆக வேண்டும். மேபி அது வந்து தாக்குதலாக இருக்குமா, இல்லை என்ன விதமான தடைகளாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இஸ்ரேலினுடைய கனவு என்ன நினைக்கிறாங்கன்னா, சிரியாவை ஒட்டுமொத்தமாக முடக்கணும், அடக்கணும், பிரித்து அதையும் இணைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இனி அவங்களுடைய கனவு நிறைவேறாது. நாங்கள் வச்சுட்டோம், நாங்கள் கண்ணு வச்சுட்டோம். சீனியர் கண்ணு வைக்கிறது என்ன, நாங்கள் கண்ணு வச்சுட்டோம், முட்டிக்க போகிறோம் இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு குறிப்பு என்னன்னா, ஈரான் சொன்ன டைலாக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏன் ஈரான் சொன்ன டைலாக் முக்கியம்னா, இதே கத்தார் தான். ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 12 நாள் தாக்கல் நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அப்போ ஒன்று இங்கே கத்தார் மீது லைட்டாக தாக்கல் நடத்திட்டாங்க. அப்போ கத்தார் சொன்னாங்க, பயங்கரமான கோபம் அடைஞ்சாங்க. அன்றைக்கி நைட்லாம் பார்த்தோன்னா அப்போ அப்படியே வெடித்து எரிஞ்சிட்டார் தலைவர், கத்தாருடைய பிஎம்மும் எமிரும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இன்றைக்கி பார்த்தா 2 பேரும் அண்ணன் தம்பியாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏன்னா இதே மாதிரி தாக்குதல் தான். சரி, அவங்க அங்காளி பங்காளிங்க அடிச்சுப்பாங்க, ஒன்று இணைஞ்சிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஈரானுடைய பெசஸ்கியன் அவர்கள் கலந்துக்கிறாரு. அப்போ கலந்துக்கும் போது ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் தாக்குதலில் வந்து எங்கள் மக்களோட டிகினிட்டியை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. மக்களோட டிகினிட்டியை வயலேட் பண்ணிட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஏமனில் பார்த்தோன்னா தொடர்ந்து வலுக்கட்டாயமாக தாக்கல் நடத்துகிறாங்க, பெய்ரூட்டில் தாக்கல் நடத்துகிறாங்க, காசாக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க. ஏதோ பாலஸ்தீனத்தை கடுமையாக அவங்க பக்கமே இணைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்ருக்காங்களா? இல்லை கேட்குறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்ருக்காங்களா? நம்ம எல்லாமே ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம். யுனைட்டி அண்டு சாலிடாரிட்டி. நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து அடைக்க வேண்டும், பதிலை தரமாக கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து ஈரான் பயங்கரமாக வெறித்தனமாக பேசினாங்களாம். இப்போ தான் தலைவர் வராரு, யார், அந்தர்பல்டி ஆறுமுகம் எரடகன் அவர்கள் வராரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான்பா, நல்லா கடந்த 1.5 வருஷமாக நிறுத்திட்டேன். இஸ்ரேலுக்கிட்ட எந்த ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே தெரியாது. இப்போ எங்கள் ஏற்றுமதியாளர்கிட்டலாம் வந்து இஸ்ரேல் எங்கேப்பா இருக்குன்னா தேடுவாங்க. அடடு எங்கே எங்கள் பக்கம்தாம்மா இருந்தது, அந்த மாதிரி வந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்டர்நேஷ்னல் லாவை வந்து கொஞ்சம் கூட மதிக்கலை. காரணம் என்ன, நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா இஸ்ரேல் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன வழி, நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்கணும். செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு பொதுவாக பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ள எந்த ஒரு வளர்ச்சியும் டெவலப்மெண்ட் இல்லைன்னா நம்ம அவங்கக்கிட்ட அப்புறம் கடைசியில் வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் இஸ்ரேல் மீது கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. அப்புறம் ஜாயின்ட் கோஆப்ரேஷன், நம்ம வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிலாம் இணைந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணணும். நம்ம பண்ணுற டெவலப்மெண்ட்டில் அவங்க அப்படி என்ன சொல்கிறது, வெந்து நூடுல்ஸ் ஆகணும். அவங்களோட நம்ம வளர்ந்து காட்டணும். அப்போ தான் நம்ம மேலே கை வைக்கிறது அவங்க பயப்படுவாங்க. அப்புறம் பாலஸ்தீன மக்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்கே இருக்கிற இனப்படுகொலை எல்லாத்துக்கும் ஒரு கடும் கண்டனத்தை போட்டாங்க. சாதாரண கண்டனம், கண்ணு குத்துற கண்டனம், இவ்வளோ பெரிய கண்டனத்தை வந்து போட்டாங்க. எல்லா அரபு நாடுகளுமே வந்து போட்டாங்க. ஏன்னா நிறைய இஸ்ரேலுடைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இலூஷன்னா என்ன, சோ கால்டு கிரேட் இஸ்ரேலை யாராலையும்
ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினப்பு அவங்களுக்கு. அந்த நினப்பெல்லாம் முடிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. ரைட்டு சைடில் அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி அபாஸ் வேறு பாவம், அவர் வந்துட்டு ஆமாம் உடனடியாக நம்ம இஸ்ரேலுக்கு எதிரான முடிவுகள் எடுத்தே ஆகணும், எந்த ஒரு எதையுமே ஹோல்டு பண்ண மாட்டோம். அதுவும் இப்போ பாலஸ்தீன்லாம் ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னென்னா, இப்போ சுத்தமாக நாங்கள் அணைச்சிட்டோன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் அதுக்கு தனி சொவினாரிட்டி கொடுக்கணும், இல்லை 2 ஸ்டேட்டுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே அவங்க கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக இணைச்சிட்டாங்க. ஆனால் உடனடியாக பாலஸ்தீனத்துக்கான விடுதலை பெற வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கோரிக்கை வச்சாங்க. கொஞ்சம் அல்சிசி தான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக பேசிட்டார். என்னத்துக்கு 2-3 நாளாக கொஞ்சம் குறுக்கா மறுக்கா ஓடிட்டுருக்கிறார். அப்படி அல்சிசி என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் ரொம்ப கிளியர் மெசேஜ் கொடுக்கணும், ஒரு நாட்டினுடைய சொவீனாரிட்டியை மதிக்காமல் அந்த நாட்டை வந்து வயலேட் பண்ணி அந்த எல்லைக்குள்ளே போய் தாக்கல் நடத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம கடுமையான அளவுக்கு நடவடிக்கைகள் கொடுக்கணும், பெரிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்தே ஆகணுன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக நம்ம பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலான்றாரு. வாங்க நான் எகிப்து இடம் கொடுக்குறேன், எல்லா இராணுவமும் கூட்டிகிட்டு வாங்க, எகிப்தில் நிறுத்தலாம், பதிலுக்கு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம், முடிச்சிடலாம் கதையை, இன்னும் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கிங் ஆஃப் ஜோர்டன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும், எல்லா முஸ்லீம்ஸ் கண்ட்ரியும் இணையணும், கிளியர் அண்ட் டிசிவ், அதாவது ரொம்ப கிளியராக நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றதை வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் 2 நாடுகளோட முடிவு தான் இஸ்ரேலை தனிமைப்படுத்தப்படுகிற முடிவாக இருக்குன்னு. ஒன்று வந்து ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது சியா அல் சுடானி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய் நாட் வி கிரியேட் நேட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம நேட்டோ வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, நேட்டோ கிரியேட் பண்ணோன்னா நேட்டோ மாதிரி நம்ம அரபு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு படையை உருவாக்க வேண்டும், லைக் அரபு ஆர் இஸ்லாமிக் கண்ட்ரி இணைந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி ஏதாவது ஒன்று ஆர்டிக்கிள் 5 மாதிரி நம்மளும் உருவாக்கலாம், ஏதாவது தாக்கல் நடத்த வேண்டும் என்று திடீரென்று ஒரு நாடு உள்ளே வந்து தாக்கல் நடத்துச்சுன்னா அந்த நாடு முடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்றாங்க. அப்போ உங்கள் நாட்டுக்குள்ளாரே ISIS தாக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா, இப்போ ஈராக்குக்குள்ளே வந்து ஒரு 20 பிரிவு இருக்குது, ஈராக்குக்குள்ளே 20 பிரிவு இருக்குது. அப்போ அதையெல்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அது ஒரு கொஷினுமே இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அரபு கூட்டமைப்பு உருவாக்க போகிறோன்றதாங்க எல்லாருடைய பிரதிபலிப்புமே அதுதான் இருந்தது. இவங்க ஆக்சுவலாக இஸ்ரேல் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்கா வச்சு ஆப்ரகாம் அக்காடை ஒன்று உருவாக்கலாம், ஆப்ரகாம் அக்காடை அப்படின்னா ஈரானை தவிர மற்ற நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஒரு லைக் நேட்டோ மாதிரி உருவாக்கலான்னு இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. ஏன்னா எப்போ அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா, ஈரான் வந்து இவங்கள கத்தார் மீது தாக்கல் நடத்துறது, அது இல்லாமல் ஈரான் வந்து மற்றொரு வார்த்தையும் சொன்னாங்க, எந்தெந்த நாடுகள் ப்ளீஸ் அண்டர்லைன் ஸ்கெட்சின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நான் சொன்னேன், முடிஞ்சால் சிறுமொழியிலே தெரியுங்க. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவி செய்து எங்கள் தளங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த நாடு எல்லாத்தையும் பொழக்க போகிறேன்ட்டாங்க, விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துருவன்ட்டாங்க. அதில் எங்களுடைய டாப் லிஸ்ட்டில் இருக்கிற நாடு கத்தார் அண்டு சவுதி அரேபியா, அப்புறம் ஈராக். ஏன்னா ஈராக்கினுடைய வான்பரப்புகளை பயன்படுத்துறது, சிரியானுடைய வான்பரப்புகளை பயன்படுத்துறதுன்னு இப்போ இத்தனை நாடுகளுக்கு அப்போ எதிரியாக இருந்தது ஈரான். அதனால் ஈரானால் எங்கள் தொந்தரவு இருக்கிறது என்று இந்த அரபு அக்காடை உருவாக்க வேண்டும், அதுக்கு இஸ்ரேல் தலைமை பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் தீட்டினாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் வந்து போயிட்டே வந்தாங்க, எல்லா டீமும் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் கிட்டத்தட்ட ஒத்துக்கிற சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் திடீர்னு இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய திட்டத்தையும் இஸ்ரேலுடைய திட்டத்தையும் முடக்கியிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது வந்து ஒரு வரியில் கடக்க முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா வந்து பல நெருக்கடிகளான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட இப்போ கூட தரை வழியாக அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு தாங்கிறாங்க இஸ்ரேலுக்கு, அதுக்கான நெருக்கத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க. ஒரு வகையில் எதிர்ப்புகள் அது இது தெரிவித்தா கூட மற்ற எல்லா நாடுகளை விட சவுதி அரேபியா கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே எமினி ஹவுதிகள் வந்து சவுதியினுடைய அரம்கோ நிறுவனமே தாக்கல் நடத்துறது அது இதுன்னு பெரிய தொந்தரவு கொடுக்கும்போது அப்போ அமெரிக்கா உதவி பண்ணாங்க, அப்போ இஸ்ரேலுமே வந்து பெருசாக உதவி பண்ணாங்க எமினி ஹவுதிகளை டவுன் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா ரொம்ப சும்மா போர் அடித்தா போதும் சவுதியினுடைய எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போலாம்.
அந்த அட்டூழியெல்லாம் என்ன ஆச்சுன்னா அப்போ கொஞ்சம் தடுத்து நிறுத்தினால அதனால் சவுதி வந்து கொஞ்சம் நன்றி கடன் பட்டிருக்கு அமெரிக்காவுக்கும் சரி அதுக்கும் சரி. அதனால் கொஞ்சம் நிறைய இனிமேல் உதவி செஞ்சிட்ருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். பட் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா அண்ட் குவைத் 2 பேருமே இதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் நுழைய தடை விதிக்கிறாங்க. இனி இஸ்ரேல் மக்கள் வந்து அதையும் மீறி சவுதிக்குள்ளே வெளியேறாமல் இருந்தீங்கன்னா கைது பண்ண சொல்லிட்டாங்க. கைது பண்ண சொல்லி பிடிச்சி தூக்கில் போட்டுக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கண்டிஷன் அதுதான். இப்போ இனி இஸ்ரேல் மக்கள் யாராவது எங்கள் நிலங்களில் எங்கள் பகுதிகள் இருந்தீர்கள் என்றால் அது உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, உங்கள் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லை, வெளியேறுங்கள் நாட்டை விட்டு, உடனடியாக வெளியேறுங்கள்ன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கொஞ்சம் மைக்கே அதிர்ற அளவுக்கு முழுங்குற அளவுக்கு வந்து கத்திட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாமே இஸ்ரேலை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொருளாதார தடைகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேல் மீது. அப்படி இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் போடுகின்ற இந்த சமயத்தில் ஏற்கனவே ஐரோப்பாவில் பார்த்தோன்னா ஸ்பெயின் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்ல போகிறேன் ஸ்பெயினை பற்றி. அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து அதை விட ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாட்டியும் பேரனும் பார்த்தோன்னா விட்டால் இஸ்ரேலை வந்து முடிச்சு கட்டிடுவாங்க போல அந்தளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ யூகேயும் ஒரு சில தடைகள் விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடுகள் மாறி இருக்குது. ஆனால் ஐரோப்பா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பழையபடி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கானா இல்லை, சுத்தமாக இல்லை. பெரிய பிரிவுகள் அதெல்லாம் இருக்குது. அப்போ இங்கேயும் எதிர்ப்பு, ஐரோப்பாவும் எதிர்ப்பு. அப்போ ஒரே ஒரு அமெரிக்கா என்ற ஒற்றை நாடை மட்டுமே இஸ்ரேல் நம்பி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே கேள்விக்குறி. ஆனால் இவ்வளோ அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கும் சரி இஸ்ரேல் சொன்ன பதில் தான் ஹைலைட்டு. ஏன்னா ஏதோ இஸ்ரேல் பயந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினச்சோம்னா, நான் இன்னொரு பதில் சொல்லிடுறேன். கத்தார்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலான் இருக்கேன். இப்போ மே 2025 தோஹாவில் வந்து மிகப்பெரிய அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளைட்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து 10 பில்லியனுக்கான ப்ரோக்ராம் அல்-உதைத் ஏர்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு சில ஆயுதங்கள் இஸ்ரேலுமே வந்து துணை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுவீங்களா, நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்களா? அதுதான் இப்போ கத்தார்கிட்ட கேள்வி. இப்போ நம்ம நெதன்யாஹுக்கிட்ட போயிடலாம். அதுக்குமே விட கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நெதன்யாஹு அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அரபு நாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. அப்படின்னா தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் தாக்கல் நடத்தியே தீருவோம். தோஹா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஃபெயிலர்லாம் கிடையாது, அது விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை. யாரும் இனி அவர்களுக்கு இடங்களை கொடுக்கக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை. இனி தீவிரவாதிகளுக்கான ஒரு சேஃப் பிளேஸ் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்களா? அஃப்கோர்ஸ், இதில் என்ன சந்தேகம், நான் நடத்தியே தீருவேன். யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எவ்வளோ எதிர்த்தாலும் நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த அரபு லீக்கோட இந்த எச்சரிக்கை எல்லாமே இஸ்ரேல் எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க இல்லை. ஏன்னா அவர் பேசும்போது பக்கத்தில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் நிற்கிறார், அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி. ஆனால் இன்றைக்கி ட்ரம்போட கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஓ நோ, கத்தார் என்னுடைய டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு கத்தார் ஒரு கண் அப்படின்னா இஸ்ரேல் ஒரு கண். ஒரு கண்ணு குத்திட்டு ஒரு கண்ணு என்னால் வந்து நல்லா இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு 2 பேருமே முக்கியம். 2 பேரெல்லாம் இது பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் சமாதானமாக போகணுன்னு நினைக்கிறேன். இதில் மற்றொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரான்ஸும் சரி இந்த பக்கம் யூகேவும் ஈரான்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஐஏஏ வந்து அலோவ் பண்ணணும், அப்புறம் உங்கள் அணு நிலைகள் மேலே விசிட் பண்ணதற்கு ஒத்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஈரானும் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க, ஐஏஏ கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அப்போ வந்து இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரான்ஸ்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து ஈரான்கிட்ட அணு ஆயுதம் வந்து இருக்குது, அது ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் அது அப்ரூவ் படுத்துகிற வழியை பாருங்கள், இல்லைனா அதை ஏதாவது ஒரு வகையில் சப்மிட் பண்ணுற வழியை பாருங்கள், இல்லைனா மறுபடியும் இந்த நிலைமை வந்து தொடரும் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று ட்ராப் பண்ணுறாங்க. இன்று பார்த்தோம் அப்படின்னா 69வது ரெகுலர் செஷன் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜியோட கூட்டம் ஒன்று நடக்குது வியன்னாவில். அந்த வியன்னாவில் ஈரானுடைய தலைவர் வந்து இஸ்லாமிய அவர்கள் கலந்துக்கிறார். இஸ்லாமிய அவர்கள் என்ன கலந்துக்கிறாருன்னா, இப்போ ஐஏஏ கிட்ட நாங்கள் வெள்ளை கொடி காட்டிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு 2 உத்தரவாதம் கொடுக்கணும். இனி இஸ்ரேல்
எங்கள் நாட்டின் மீது தாக்கல் நடத்தக்கூடாது. அப்படி தாக்கல் நடத்தினா நீங்கள் என்ன விதமான தண்டனைகள் கொடுப்பீங்க, என்ன விதமான முடிவுகள் எடுப்பீங்க, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறீங்க, இதற்கான எனக்கு விடைகள் கிடைக்கணும். ஒன்று. இரண்டாவது, எங்களோட சயின்டிஸ்ட் உயிருக்கான உத்தரவாதம். நான் உங்ககிட்ட லிஸ்ட் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவங்க வீட்டுக்கே கூட போங்க, ஒவ்வொரு வீட்டில் கூட போய் சாப்பிட்டு கூட வாங்க. ஆனால் இனி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது எங்கள் சயின்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? 2. மூன்றாவது விஷயம், எங்களுடைய நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மீது எல்லா இடத்தையும் நாங்கள் காட்டக்கூட விரும்புகிறோம், தயாராக இருக்கோம். பட் நாளை ஏதாவது லீக் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐஏஐயை பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டே வரோம். நாங்கள் இல்லைனா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கன்ட்டாங்க. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது அங்கே தான். அதனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும். ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்மலாக இஸ்ரேல்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. 700 மில்லியன் அளவுக்கு மல்டிபிள் லான்ச் ஆர்ட்லரி சிஸ்டத்தை வந்து எல்பிட் அப்படி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவொடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இனிமேலும் ஏன் நீங்கள் இஸ்ரேலுடைய ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரஷ்யா கொஞ்சோண்டு தாக்கல் நடத்துறதுக்கே நீங்கள் ரஷ்யா வீரர்கள் அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அலோவ் பண்ணுறீங்க? இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸை உடனடியாக தடை விதிங்கன்றாங்க. ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசத்திலே ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் மட்டும் தான் பயங்கரமாக வெறித்தனமாக விகாரசாக்குறாங்க. இன்றைக்கி கூட ஸ்பெயினில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்ததை கூட பார்க்க முடிஞ்சுது. ஐரோப்பா தேசத்திலே ஸ்பெயின் கொஞ்சம் பயங்கரமாக இருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இஸ்ரேல் எதுலேயும் அவங்களுடைய டியூட்டியில் ஏதாவது தொய்வடைந்திருக்கானா? அவங்க டியூட்டியில் தொய்வடையவே இல்லை. ஒட்டுமொத்த காசா மக்களையும் வந்து அல் மவசின்ற ஏரியாவுக்கு வர சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக வெளியேறுங்கன்றாங்க, அந்த பக்கம் வர சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட நான் ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன், நான் அந்த வரைபடத்தோடு நான் காட்டியிருந்தேன். அதனால் மறுபடியும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, நீங்கள் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அந்த பகுதிக்கு ஒட்டுமொத்த இஸ்ரேலும் காசா மக்களும் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. சாரையாக லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம அமெரிக்கா கட்டியும் அடுத்து நம்ம ஐரோப்பா கட்டியும் போயிடலாம். நம்ம அமெரிக்கா வந்து காலையிலே சீனா கிட்ட மிரட்டி எங்களுக்கு தெரியாது, நீங்கள் டிக்டாக்கை கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி சொல்லிட்டாரு, ட்ரம்ப் அவர்கள் எக்ஸலத்தில் போட்டிருக்காரு, ட்ரேட் மீட்டிங் ஐரோப்பாவில் அமெரிக்கா சீனாவுக்கும் இடையில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், ஒரு ஹாப்பி நியூஸ். இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்றாங்க. என்ன போயிட்டு சந்தோஷம், டிக்டாக்காக வாங்கிட்டீங்க, மிரட்டியை வாங்கிட்டீங்க, அதானே. ஆக்சுவலாக பாருங்கள், சும்மா கொஞ்சம் பேர் பயன்படுத்தியதுக்கே நீங்கள் மிரட்டியை வாங்குறீங்களே. உலகத்திலே அதிகமாக பயன்படுத்துறது நம்ம தான், கூகுள்லேருந்து மீதி எல்லாத்தையும். நம்ம ஏன் மிரட்டி வாங்கக்கூடாது? அமெரிக்காவை மிரட்டி நாங்கள் வாங்குகிறோம் எல்லாம் மற்றதை யூஸ் பண்ணுறோன்னு ஏன் நம்ம மிரட்டக்கூடாதுன்னு தோணுச்சே மனசுக்குள்ளே. அந்த காலம்லாம் எப்போ வரும்? இல்லை நீங்களும் சொல்லுங்களேன், கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்கள், வளர்கின்ற நிறுவனங்களை கரெக்டாக தனக்கு சாதகமாக மிரட்டி பயன்படுத்தி எல்லாமே தனது உடமையாக்குறீங்களே. இங்கே மட்டும் இல்லை, தைவான் வந்து செமிகண்டக்டரில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட், அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஆக்குறீங்க. அப்புறம் தென்கொரியாவை கூப்பிட்டு போயிட்டு சாம்சங்கெல்லாம் போயிட்டு அக்ரிமெண்ட்டு அங்கே போய் பெரிய ஆட்டையாக போடுறீங்க. பலி ஆளுங்க சார், நீங்களாம் சாதாரண ஆளுங்களாம் கிடையாது. எந்த அளவுக்கு உடனே அவ்வளோதான். இப்போ எந்த நிறுவனம் வாங்க போகிறாங்க, அது யாருன்றதை கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் போலந்து வந்து சீனா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் சீனா, ஏன்னா ஒரு ஹைப்ரிட் வார் வந்து ரஷ்யா பயன்படுத்துகிறாங்க, அகதிகளை தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க, அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணுவார், ஹின்னு கேட்டுட்டு தான் போக போகிறாரு. என்ன போய் சொல்ல போகிறாரு, அவர்கிட்ட போய்ட்டு ரெக்வஸ்ட் வச்சுருக்கான், வாங்கி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ ரைட்டு, சீனா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் ஸ்வீடனுடைய இன்ஸ்ட்ரக்டர் இங்கே இங்கிலாண்டில் வர வச்சு, இங்கிலாண்டில் வந்து ஸ்வீடனுடைய இன்ஸ்ட்ரக்டர்லாம் பெருசாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000க்கு மேற்பட்ட வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு டீம் வந்து இஸ்ரேலுக்குள்ளே இறங்க போகிறாங்க. ஆனால் என்னதான் தனது நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ரஷ்யாவுடைய மக்கள் டூரிஸ்ட் வரதை தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு உரசல்லா வண்டர்லையான் ஒரு முடிவு எடுத்தாங்க. பேசிக்காக இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ், ஃப்ரான்ஸ், ஹங்கேரி இவங்களாம் தடை விதிக்கிறாங்க. இல்லைன்றாங்க. ஏன்னா ஐரோப்பானுடைய மிக முக்கிய சோர்ஸ் என்னன்னு நினைக்கிறேன்னா டூரிஸ்ட்டுங்க, பெரிய அவங்க வரப்பிரசாதம்.
அதையே நீங்கள் வந்து இப்போ இஸ்ரேல் பேன் பண்ணுறீங்க, இன்னும் அடுத்தடுத்து பேன் பண்ணால் என்ன ஆகும்? அதனால் இந்த நாடுகள்லாம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்றாங்க. அதில் ஜெர்மனி மட்டும் நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. சரி நல்லா இடுப்பில் பெல்ட்டை போட்டு நல்லா ஒரு டைட் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸ்பெயின் வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 19ஆம் கட்ட பொருளாதாரத்தில் ஒரு சில நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்ற கூடுதல் தகவல். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது பெலாரஸுக்குள்ளே. ஏன்னா பெலாரஸில் இப்போ பெரிய போர் பயிற்சிகள் நடைபெற்றிருக்கிற சமயத்தில் அமெரிக்காவோட மிலிட்ரி ஆஃபீஸர் திடீர்னு பெலாரஸில் போய் தலையிறங்கியிருக்காங்க. வார் கேமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. அது கூடுதல் தகவல். தொடர்ந்து அமெரிக்காவும் பெலாரஸும் நெருக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம போலனுடைய பிஎம் நவ்ரோக்கி இதுக்கப்புறம் நேட்டோடைய ஒட்டுமொத்த படைகளும் போலந்துக்குள்ளே வந்து எல்லை பகுதியில் நிறுத்தலான்னு ஒரு அர்ஜென்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி பிரிவு வந்து பெரிய அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து போலந்து வந்து வீரர்களை களமிறக்கி கொண்டே இருக்கிறார்கள். நான் இப்போ கூட கேள்விப்பட்டேன், பெலாரஸ் எல்லை பகுதியில் இந்த எல்லை பகுதி ஃபுல்லாக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து இதுக்கு முன்னே 40,000 வீரர்கள்னாங்க, இப்போ 70,000 வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ 70,000 வீரர்கள் வந்து அந்த ஏரியா பகுதியில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி போலந்துடைய ரயில் ரூட்டையும் இன்றைக்கி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு உதவுன்றதுனால நான் காட்டுறேன். நான் ஏன்னா போலந்துடைய ரயில்வே ரூட் பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின். இந்த கண்டெய்னர் மீதி எல்லாம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கிய பாதை, அதுவும் கீழே இருக்கக்கூடிய பாதை. கண்டெய்னராக இருக்கட்டும், லிக்யூடு மீதி எல்லாத்தையும் கார்கோ ஷிப் எல்லாமே நீ ரயில்வே ரூட்டிலே இந்த வழியாக தான் மெயின் ஹப்பாக வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க உள்ளே எப்படி கொண்டு போக போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த பச்சை கலர் ஒன்று பாருங்கள், பச்சை கலர் தான் மிக முக்கிய ரூட்டு. அதில் ஜெர்மனியிலிருந்து ஆயுதங்கள் எல்லாம் வர்றது இந்த ரூட்டு தான். அதனால தான் அடிக்கடி ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா போலனுடைய எல்லை பகுதியில் வந்து தாக்கல் நடத்துறதுக்கான காரணம் தான். இங்கே தான் இங்கேருந்து தான் ஆயுதங்கள் வெளியே கொண்டு போகுது. இந்த சென்டரில் ஒரு லொக்கேஷன் மேப் போட்டுருக்கு பார்த்தியா, ரெட் கலரில், அங்கேருந்து தான். அதுதான் தெரியாமல் ஒரு சில சமயத்தில் மிஸ் ஆகி போய் போலந்துக்குள்ளே விழுந்துடுது அப்படின்றது கூடுதல் தகவல். பொருளாதார தடைகளை சமாளிப்பதற்காக ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இனி பண்டமாற்று முறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். அதாவது இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்காம, இப்போ கோதுமைக்கு பதில் அது, எண்ணெய்க்கு பதில் இது, கேஸுக்கு பதில் இது, இந்த மாதிரி கொண்டு வரலாமான்ற முடிவு கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இது வந்து பொருளாதார தடையில் ஒன்றும் பண்ண முடியாது. பண்டமாற்று முறையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அமெரிக்கா தனது பிறவி பலனை அடைந்து விட்டது. என்ன பிறவி பலன்? எதற்காக இந்த வாரை ஆரம்பிக்க வேண்டும்? உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை தனது உடைமையாக்க வேண்டும் என்பதற்காக மிக முக்கிய நோக்கம் வைத்தார்கள். அது ஆல்மோஸ்ட் இன்னையிலேருந்து எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கிலேருந்து மைனிங் வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜக்ரோனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க, டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கான வேலை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போதும், அவங்க செலவு பண்ணதை விட ஆல்மோஸ்ட் அவங்க 200 பில்லியன் பக்கம் செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அக்ரிமெண்ட் 500-600 பில்லியனுக்கு மேலே இருக்குது. அதனால் அவங்க பிறவி பலனை அடைந்து விட்டார்கள், தனது நோக்கத்தை ஈடேறி விட்டார்கள். இதில் ஏமாளிகளாக போனது வந்து ஐரோப்பா தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். முதல் முறையாக அமெரிக்கா வந்து அக்ரஸர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களாம். தொடர்ந்து உக்ரைன் தனது எல்லை பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க, பயங்கரமாக முன்னேறாங்கன்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ரஸ்கா கோஸ்கா வீடியோவில் சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்டார்லிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, சமீப காலமாக இல்லை, ஒரு 15 நாளில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார மட்டும் 50,000 யூசர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸ்டார்லிங்கோட கனெக்ஷன். குறிப்பாக உக்ரைனுடைய ட்ரூப் முன்களத்தில் என்னவாக இருக்கும், உக்ரைனுடைய ட்ரூப் வந்து முன்களத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டார்லிங்கினுடைய கனெக்ஷன் 50,000 பேர் பக்கம் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். என்னவாக இருக்கும்? அமௌண்ட் கட்ட முடியலன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஆளுங்களே போயிட்டாங்களா? இவங்க வேறு பயங்கரமாக முன்னேறன்னு சொல்கிறாங்களே, என்னமோ நம்ம ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படி ஒதுங்கி போயின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த ஆராய்ச்சி இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். முடிச்சுக்கலாமா? ரெடி தானே? சரி, ஓகே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.